அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ராகுவோடு இணைந்த சூரிய சந்திரர்களை பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல ராகுவோட சூரியன் இருந்தா தந்தைக்கு ஏதேனும் ஆபத்து வருமான்ற சந்தேகமும், சந்திரன் இருந்தா தாய்க்கு ஆபத்து வருமான்ற சந்தேகமும் கேட்கறத பார்க்க முடியுது. அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு பிளஸ் சூரியன், ராகு பிளஸ் சந்திரனால என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுபோல இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இல்லாமலும் இந்த ராகுவோடு சூரிய தொடர்புகள் ஏற்படும், ராகுவோடு சந்திர தொடர்புகள் ஏற்படும். ஜாதகங்கள்ல முதல்ல ராகு பிளஸ் சூரியன், ராகு பிளஸ் சந்திரன், இந்த ராகுவோடு இணைந்த சூரியன் எத்தனை டிகிரிக்குள்ள இருந்தா முதல்ல அது இணைவா நம்ம எடுத்துக்கலாம்? 13 டிகிரிக்குள்ள இருந்தா இணைவாக எடுத்துக்கலாம். அதே போலதான் ராகு பிளஸ் சந்திரன், ராகுவோட உங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்குன்னா 13 டிகிரின்னா இணைவாக எடுத்துக்கலாம். இதுல அதிகமாக ராகு பிளஸ் சூரியனுடைய இணைவு ஏற்படுது அப்படின்னா ஜாதகத்துல 7 டிகிரி எடுத்துக்கலாம். அதே போல சந்திரனும் 7 டிகிரிக்குள்ள, ராகுவுக்கு 7 டிகிரிக்குள்ள இருந்தா அதிக வலுவோடு ராகுவை சூரியன் பிடிக்கிறார், சந்திரன் பிடிக்கிறார்னு அர்த்தம். இந்த 7 டிகிரிக்குள்ள இல்ல, 7 டிகிரில இருந்து 13 டிகிரினா ராகு பிளஸ் சூரியன் இணைவு, அதனால் சில தாக்கங்கள் உண்டு. அது போல ராகு பிளஸ் சந்திரன் இணைவு 13 டிகிரில இருந்து தாக்கம் உண்டு. 13க்கு விலகிவிட்டால் இந்த காம்பினேஷன்ல எந்த விதமான பிரச்சனையில ராகு சூரியன் இணையா எடுத்துக்க வேண்டாம். அதுபோல இந்த 7ல இருந்து 13 டிகிரிக்குள்ள இருந்து சுபர்கள், அது யோகரோ அவயோகரோ, குரு சுக்கிர புதன், தனித்த நிலையில புதன், இந்த 3 கிரகங்கள் தொடர்பை பெற்று இந்த இணைவுல இந்த காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த 7ல இருந்து 13 டிகிரி ராகு சூரியன் ராகு சந்திரன் இணைவு கெடுதல் கிடையாது. அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, ராகுவோடு சூரியன், ராகு சூரியனுடைய இணைவு இருக்கு, ராகு சந்திரனுடைய இணைவு இருக்கு. இதுல என்ன பாதிக்கப்படும்? ராகு மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை சந்திரன் ஆதிபத்தியம் பெறார், சிம்மத்திற்கு 5ஆம் இடம், அதாவது மேஷ லக்னத்திற்கு 4-5க்கு இந்த ஒளி கிரகம் வருது. அப்ப ஜாதகத்திலே ராகு பிளஸ் சூரியன் இணைவுன்னா 13 டிகிரிக்குள்ள இருக்கிறதா, அதன் பிறகு இருந்தா ராகுனுடைய பீடிப்புல அந்த 13 டிகிரியிலும் சுபர் இருந்தா விலக்கு, 7 டிகிரி தான் அதீத இணைவு. இப்ப ராகு பிளஸ் சந்திரனுடைய தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்தில் 4ஆம் ஆதிபதியாக வந்த சந்திரன் கண்டிப்பாக பாதிக்கப்படும், தாய்க்காரகம் இங்க பாதிக்கப்படும். ராகு பிளஸ் சந்திர இணைவு, 4க்கு அதிபத்தியம் பெற்ற சந்திரனோடு ராகு இணைஞ்சார், சந்திரன் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், ஸ்தான பலம் நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார். உச்சமாக இருந்தாலும் இணைவு அதீதமாக இருந்தா இந்த ஜாதகருக்கு தாயை பாதிக்கும், இந்த ஜாதகருக்கு தாயை பாதிக்கும். மனதை பாதிக்குமா? மனதை பாதிக்குமா? இப்ப சூரியன், இப்ப ராகு பிளஸ் சந்திரன்ல கண்டிப்பா தாயை மேஷ லக்னத்திற்கு பாதிக்கும். ராகு சந்திரன் இணைவு இருந்தா பாதிக்கும், கண்டிப்பா அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க, இல்ல தாயினுடைய அன்பு கிடைக்காம இருப்பார். அதுபோல ராகு பிளஸ் சூரியனுடைய இணைவு ஏற்படுது மேஷ லக்னக்காரங்க, கண்டிப்பாக ஜாதகருடைய மன உறுதியை சற்று தடுக்கும். அதுபோல பூர்வீகம் இல்லாத வெளியிடத்துல இந்த நிலை கொண்டு போய் சேர்க்கும். ராகுவோட சூரியன் இருக்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும், பூர்வீகத்தினால் ஆதாயத்தை குறைத்து கொடுக்கும். ஜாதகருடைய மனம் எப்பெல்லாம் ராகு புத்தி சூரிய புத்தி வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் குழப்ப நிலையில இருக்கும். இதுல சுபகிரகங்களுடைய தொடர்பு இருந்தா யோகம். இப்ப தந்தையை பாதிக்குமா? கண்டிப்பா தந்தையை பாதிக்காது. காரணம் 9ஆம் இடத்ததிபதி குரு வலுத்து இருந்தாருன்னா ராகு சூரியனுடைய காம்பினேஷன்ல ஜாதகர் பூர்வீகத்துல மட்டும் இருக்க மாட்டா, தந்தையினால் ஆதாயம் உண்டு, தந்தை உண்டு, தந்தையினால் யோகம் உண்டு. ஆனா மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ராகு சந்திர தொடர்பு இருக்குன்னா அங்க இணைவு இருந்தால் தாயை பாதிக்குது, தாயை பாதிக்கக்கூடிய நிலை மேஷ லக்னத்திற்கு வருகிறது. எதை பாதிக்கும்? ராகு சந்திரன்ல மேஷ லக்னம் தாயை பாதிக்கும், சூரியன்ல மனதை பாதிக்கும். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, ரிஷபத்திற்கு 3ஆம் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெறார், 4ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறுகிறார். அப்ப இந்த ராகு பிளஸ் சந்திரன் ரிஷப லக்னத்திற்கு காம்பினேஷன் வருதுன்னா எதை பாதிக்கும்? தாயை பாதிக்குமா? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இந்த 3ஆம் ராகு சந்திரனுடைய காம்பினேஷன்ல தன்னம்பிக்கையை பாதிக்கும், ஜாதகருக்கு முடிவெடுக்கு திறனை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும், சகோதரர்களால் ஆதாயம் இல்லாத நிலை இருக்கும். சகோதரர் இல்லை இருந்தாலும் பிரச்சனையா அந்த இடத்துல ஆதாயத்தை கொடுக்கும். இந்த ராகு சந்திரனுடைய காம்பினேஷன் ஜாதகருடைய தன்னம்பிக்கையை குறைக்கிறது, புது முயற்சி எடுப்பதுல தடையை கொடுக்குது, சகோதரர்களோட உறவு நிலைகள் நல்லா இருக்கிறதுல, சகோதரர் இருக்கிறதுல இல்ல சகோதரர் இல்லாத நிலை இருக்கிறது. அதுபோல ரிஷபத்தில் ஜனனித்தவருக்கு ராகு பிளஸ் சந்திரன் சூரியன் இருக்கிறார். இந்த ராகு சூரியன்ல என்ன நடக்கும்? ராகுவோடு சூரியன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இங்கு தாய்க்காரகத்தை பாதிக்குது. இந்த இடத்துல தாய்க்காரகத்தை கண்டிப்பா பாதிக்கும் ராகு சூரியன். ராகு சூரியனுடைய தொடர்பு இருந்தா சந்திரன் தான் தாய்க்காரகர், மனோகாரகர். ஆனா ஜாதகருக்கு ராகு சூரியன் தொடர்பை பெற்ற ரிஷப லக்னக்காரருக்கு கண்டிப்பா தாய் பாதிக்குது, அல்லது கல்வியில தடை கிடைக்குது, கல்வியில் தடை செஞ்சு கல்வியில
ஜாதகருக்கு முன்னேறாத நிலையை கொடுக்குது. அப்ப ராகு சந்திரனுடைய தொடர்புல தன்னம்பிக்கையை போக வைக்கிறார். ராகு சூரியன்ல கல்வி அல்லது தாயை பாதிக்கிறது. இந்த இடத்துல சூரியன் தான் தாயை பாதிக்கிறார், தந்தையை பாதிக்கல. ரிஷப லக்னக்காரருக்கு 9ஆம் தேதி சனி வலுத்துந்தாருன்னா நல்ல தந்தை உண்டு, தந்தையினால் ஆதாயம் உண்டு. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகம் சந்திரன் 2ஆம் மனைக்கு ஆதிபத்தியமா, சூரியன் 3ஆம் மனைக்கு ஆதிபத்தியம் பெறா. இப்ப ராகு சந்திரனுடைய தொடர்பு நியரஸ்ட்ல இருக்கு. என்ன பண்ணும் மிதுன லக்னக்காரருக்கு? தாயை பாதிக்குமா? கண்டிப்பாக இல்லை. ஜாதகருக்கு குடும்பம் லேட்டாக்கும், குடும்பத்தை தாமதப்படுத்துவார். ஜாதகருக்கு குடும்பம் உருவாவதுல பிரச்சனை, பார்ட்னரோட பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள். 30 வயதிற்கு பிறகுதான் குடும்பத்தை கொடுப்பார். அது போல பூர்வீகம் இல்லாத வெளியீடு அமைகளையும் இந்த சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னா ஜாதகருடைய மனம் நல்லா இருக்கும். ராகு சந்திரன் தொடர்பு இருக்கு, 2லயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வீட்டை பாதிக்குமால திருமண வாழ்க்கையில குடும்பம் லேட்டா கிடைக்கும். மனம் 5ஆம் இடம் நல்லா இருந்தா மனம் நல்லா இருக்கும். புதன் நல்லா இருந்தாருன்னா தாய் நல்லா இருப்பார் மிதுன லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அது போல ராகு சூரியன் இருக்கு மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு. 3ஆம் இடம் அதே அமைவுகள் ஜாதகருடைய தன்னம்பிக்கையை குறைக்கிறது. உபயாதிபத்தியத்தில் ராகு இருக்கிறது யோகம், ஆனா அந்த அதிபதியோட இருந்தா தன்னம்பிக்கை தைரியத்தை கொஞ்சம் குறைக்குது. சகோதரர்களோட ஆதாயம் இல்லாத நிலையை ஜாதகருக்கு குறைக்கிறார். இதே ராகு பிளஸ் சூரியன் காம்பினேஷன் சிம்மமனையிலே நடக்குது. இந்த சிம்மமனையிலிருந்து குரு தொடர்பை பெறுகிறார், சுக்கிர தொடர்பை பெறுறாருன்னா நல்ல பலன் இருக்கும். அப்ப ராகு சந்திரனுடைய தொடர்பு குடும்பத்தை தாமதப்படுத்துது. ராகு சூரியனுடைய தொடர்பு சகோதரர்களால் ஆதாயம் இல்லாத ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய நிலையில மிதுன லக்னத்திற்கு பலன் செய்யும். இங்க தாயையோ தந்தையோ கண்டிப்பா பாதிக்கிறது இல்லை. கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னாதிபதியாக வரார், அதுபோல 2ஆம் அதிபதியா சூரியன் வரார். கடக லக்னத்துக்கு இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குன்னா ஜாதகர் எப்பொழுதுமே குழப்ப மனநிலையோட இருப்பார், ஒரு திருப்தி இருக்காது. கடக லக்னக்காரருக்கு ராகு சந்திரன் நினைவில் அல்ல. இப்ப ஜாதகருக்கு தாய் இருக்க மாட்டாரா? 4ஆம் இடம் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா தாய் இருப்பார். 5ஆம் இடம் நல்லா இருக்குன்னா மனோ தைரியமான நபர் தான். செவ்வாய் எழுத்து இருந்தா ஜாதகர் தன்னம்பிக்கையோடு தைரியமா இருக்கக்கூடியது. ஆனா ராகு சந்திரனுடைய தொடர்பின் இறுதிபாலா ஒரு இணைவின் நிலையால் ஜாதகருக்கு மனம் பாதிக்கப்படும். ஜாதகருடைய மனதில் குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ராகு பிளஸ் சூரியன் இருக்கு கடக லக்னத்துல ஜனனத்து ஒரு குடும்பம் லேட் ஆகும். ஜாதகருக்கு குடும்பம் உருவாவதுல காலதாமதம் இருக்கும், காலதாமதமான குடும்பத்தை பெறுவார். அதுபோல ஜாதகருக்கு தொலைதூரங்கள்ல குடும்பம் உருவாகும், பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் ஜனனித்தவருக்கு லக்னாதிபதியா வரார் ராகு, சூரியன் லக்னாதிபதியா வரார். சந்திரனை பொறுத்தவரை 12க்கு அதிபதியா இருக்கு. அப்ப ராகு பிளஸ் சந்திரன் காம்பினேஷன் சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு இருக்கு. இப்ப 12ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறார். அப்ப ஜாதகருக்கு வெளிநாடு தூரதேச அமைப்புகள்ல யோகம் கொடுக்கும், கடல்களினால் ஆதாயம் கொடுக்கும், நீர் சார்ந்த விஷயங்களினால் ஆதாயம். இங்க 12ல ராகு சந்திரன் இருக்கிறது யோகம். ஆனா என்ன பண்ணும்? மனதை பாதிக்குமா? 5ஆம் இடம் குரு நல்லா இருக்குதா, மனம் நல்லா இருக்கும். தாயை பாதிக்குமா? 4ஆம் இடமான செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, தாயை பாதிக்கிறது. நல்ல தாய் உண்டு, நல்ல மனம் உண்டு. 12ஆம் இடத்திலே இந்த ராகு சந்திர இணைவு வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கும். ஜாதகருக்கு சிந்தனை எப்பொழுதுமே விரயங்கள்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகங்கள்ல, இரவில் தூக்கத்துல நிறைய கனவுகளும் தூக்கம் நல்ல ஒரு திருப்தி நிலையில இல்லாம ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். போகங்களின் மீது ஆர்வத்தை கொடுக்கும். அது மட்டும்தான். தாய் தந்தையரா தாயையோ மனதையோ இங்க பாதிக்காது. லக்னம் ராகு பிளஸ் சூரியன் காம்பினேஷன் சிம்ம லக்னக்காரருக்கு இருக்கு. இப்ப இந்த ராகுவோடு சூரியன் இணைஞ்சிருக்கிறார். இந்த 13 டிகிரிக்குள்ள இந்த இணைவு இருக்குன்னா இந்த சூரியனால் ஜாதகர் ஒரு மனதுல ஒரு நிலையான முடிவு எடுக்க தெரியாதவர். எப்பொழுதுமே ஜாதகருக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும், எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். தெளிவான முடிவு எடுப்பதில் ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். ஒருவேளை 7ஆம் இடம் சனி நல்லா இருக்கிறாருன்னா பார்ட்னரோட எதை செய்யும் பொழுது யோகம் உண்டு. இங்க தந்தையை பாதிக்குமா? 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தந்தையினால் ஆதாயம் உண்டு. 9ஆம் இடமான செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னா தாய் தந்தை இருவருக்குமே யோகம் உண்டு. ராகு சந்திரனால் வெளிநாடு தூரதேச அமைகள்ல யோகம் கிடைக்கும். ஜாதகருக்கு நல்ல தூக்கத்துல மட்டும் தூங்குறதுக்கான தன்மையை குறைச்சு கொடுக்கும். ராகு சூரியன் ஜாதகர மனநிலையில அவர் எப்பொழுதுமே குழப்பமான முடிவுகளையும் முடிவெடுப்பதில் ஒரு சிக்கலையும் கொடுக்கும். கன்னி லக்னத்தை ஜனிச்சிருக்கிறீங்க. 12ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெற, 11ஆம் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெற. இப்ப ராகுவோடு சந்திரன் இங்கு இணைந்து இருக்கிறார். என்ன பண்ணும்? ராகு சந்திரனுடைய தொடர்பு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துது, திருமண தாமதமான அமைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அது போல ஜாதகருக்கு ஆசை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும், ஆசையை பூர்த்தி பண்ண முடியாத நிலையை கொடுக்கும். 4ஆம் இடமான குரு வலுத்து இருக்கிறாருன்னு நல்ல தாய் உண்டு. 5ஆம் இடமான சனி இருக்கிறாருன்னா நல்ல மனம் உண்டு, மனம்லாம் பாதிக்காது, நல்லா இருக்கும். 11ல இருக்கிறதுனால ஜாதகருக்கு ஆசைகள்ல பூர்த்தி இருக்காது. எப்பயுமே ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும், நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அது போல ஜாதகருக்கு அடுத்தடுத்த எண்ண ஓட்டங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த ஒரு வெற்றியோடு திருப்தி இல்லாத அடுத்தடுத்த வெற்றிக்கான மனநிலை இருக்கும். இது ஒரு வகையில நல்ல பலனும் கூட 11ல் இருப்பது. ராகு பிளஸ் சூரியன் காம்பினேஷன் இருக்கு. ராகுவோட சூரியன் இணைஞ்சிருக்கிறார் கன்னி லக்னத்திற்கு. 12ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறார். அப்ப ஜாதகர் இன்வெஸ்ட்மெண்ட் யூக வணிகத்துல கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் யூக வணிகங்கள்ல
பிரச்சனைகள் ஏற்படும், முதலீடுகளினால் பிரச்சனை ஏற்படும். அப்ப இரு பேர்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தந்தையை பற்றி சொல்லணும்னா சுக்கிரன் வலுத்தாருன்னா நல்ல தந்தை. ராகு சூரிய தொடர்பு இருக்கு, கன்னி லக்னத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா உடனடியாக தந்தையை பாதிக்கும் என்று அர்த்தம் அல்ல. சுக்கிரன் நல்லா இருந்தானா தந்தை நல்லா இருக்கு. ஆனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகங்கள் வராது, அது போல ஆசைகள் பூர்த்தி அடையாது இந்த ராகுச்சந்திரன் இந்த ராகு சூரியனால. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்திற்கு சிம்மமனை என்பது 11ஆம் மனை, அதுபோல கடகமனை என்பது 10ஆம் மனை. 10ல் ஒரு பாம்பியாவது இருக்கணும். அந்த வகையில ராகுவோடு சந்திரன் தொடர்பு நீர் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர். இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். ராகு சந்திரனுடைய தொடர்பு இருக்கு. ரொம்ப நியரஸ்ட்னா வெளிநாடு தூர தேசங்கள் சார்ந்தது அல்லது மக்கள் சேவை சார்ந்த தொழில்களிலே ஜாதகம் இருப்பார். கடல் நீர் சார்ந்த விஷயங்கள்ல யோகம் இந்த ராகு சந்திரன். அதுபோல தொழிலை பற்றின சிந்தனை ஜாதகருக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். தொழில சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். இங்க சனி நல்லா இருக்கிறாருன்னா நல்ல தாய் உண்டு, அதே சனி நல்லா இருக்கிறாருன்னா நல்ல மனம் உண்டு. மனமும் பாதிக்காது, தாயும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ராகுச்சந்திரன் தொடர்புனால ஜாதகருக்கு பிசினஸ் ரீதியான ஐடியா அதிகமா இருக்கும். இந்த ராகுச்சந்திரனை சுபர்கள் தொடர்பு கொண்டாருன்னா பிசினஸ்ல சக்சஸ் ஆவார். இந்த ராகுச்சந்திரன்ல இருள் கிரக தொடர்புகள் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பாக ஜாதகர் பிசினஸ்ல தோல்வியை சந்திப்பார். இது மட்டும்தான். ராகு சூரியன் இருக்குன்னா அது போல அளவில்லா ஆசைகள், எப்பொழுதுமே எண்ண ஓட்டங்கள் ஒன்றோடு இல்லாமல் அடுத்தடுத்த யோகத்தை நோக்கி போகும். துலாம் லக்னத்துல ஜனனித்தவருக்கு ராகு சூரியன் ராகுச்சந்திரன் யோகத்தை தான் செய்யுது, அவயோகத்தை செய்யறது இல்ல. அதுபோல சூரியனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதியான புதன் நல்லா இருக்கிறாருன்னா நல்ல தந்தை உண்டு, தந்தையெல்லாம் பாதிக்கிறதே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இது துலாத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 10ஆம் ஆதிபத்தியத்தை சூரியனான சிம்மமனை பெறுது, 9ஆம் ஆதிபத்தியத்தை கடகமனை பெறுகிறது. இப்ப என்ன பண்ணோம், ராகு சந்திர தொடர்பு இருக்கு ஜாதகத்துல. ராகு சந்திரனா தாயை தானே பாதிக்கணும், ஆனா தந்தையை பாதிக்கும். ராகுச்சந்திரன் வலுவான இணைவுல இருக்குன்னா கண்டிப்பா தந்தையை பாதிக்கும், அல்லது பூர்வீகத்தை விட்டு தொலைல இருப்பார், அல்லது தந்தையை விட்டு பிரிந்து போயிருப்பார். இந்த இடத்துல ராகு சூரியன் பாதிக்காது, ராகுச்சந்திரன் தந்தையை பாதிக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அது போல 4ஆம் இடம் நல்லா இருக்குன்னா தாய் நல்லா இருப்பாங்க, சனி பகவான் நல்லா இருக்கிறதா தாய் நல்லா இருக்கு. இங்க 9ஆம் அதிபதியான சந்திரன் கெட்டு போனதால விருச்சகலக்காரருக்கு ராகுச்சந்திர காம்பினேஷன் தந்தையை ஏதோ வகையில பாதிப்பு அல்லது பிரிச்சு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதுவும் நியரஸ்ட்ல இருந்தா 7 டிகிரி வாய்க்குள்ள 13 டிகிரியில இருந்து ஒளிகிரகம் இருந்தா கூட தந்தை வேலை விஷயமா வெளியில இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இப்ப ராகு சூரியன் என்ன பண்ணும், விருச்சகலக்காரருக்கு ராகு சூரியனுடைய தொடர்பு இருக்கு. இந்த காம்பினேஷன்ல 10ஆம் இடத்தை சூரியன் பெறுகிறார். அப்ப ஜாதகருக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும், பிசினஸ் மைண்டடா இருப்பார். 10ஆம் இடத்தில் ராகு சூரிய, அதாவது 10ஆம் அதிபதியான சூரியனோடு ராகு இருக்கிறது விருச்சகலக்காரருக்கு யோகம். தொழில் எண்ணங்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் ஆதிபத்திய கிரகம் கெட்டதுனால ராகு சந்திரன் மட்டும் பிரச்சனையை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது விருச்சகத்திற்கு பார்த்தோம். தனுசு லக்னத்திற்கு பார்க்கலாம். தனுசுல பிறந்திருக்கிறீங்க. ராகு சந்திரன் ராகு சூரியன் ரெண்டு இணைவுகள்ல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் இப்ப ராகு சந்திரன் இணைவு இருக்கு. தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு என்ன பண்ணும், சந்திரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் மனை, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் மனை. இப்ப தனுஷில் ஜனனித்தவருக்கு ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குன்னா 8ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் மனம் பாதிக்குமா, 5க்கு அதிபதி செவ்வாய் வளர்த்திருக்கிறாரு, மனம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம், வெளிநாடு தொடர்புகள், தூரதேசத்தை பூர்வீகத்தை விட்டு வெளியூர் தூரதேசங்கள் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தும். வேறு மொழி பேசுறவங்களால பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகு சந்திர காம்பினேஷன் தனுசு லக்னத்திற்கு நிகழ்ந்து விட்டால் வெளிநாடு தூரதேச அமைகள், தசைகள் சந்திர திசை ராகு திசை இருந்தா வெளியூர் தூரதேசத்துல இருப்பார். ஆனால் 8ஆம் ஆதிபத்தியம் வருவதனால் அடிக்கடி சில இழப்புகளை சந்திக்கக்கூடும். தாயெல்லாம் பாதிக்காது. குரு நல்லா இருக்கிறனால நல்ல தாய் உண்டு. ராகுச்சந்திர இணை இருந்தால் தாயினால் ஆதாயம் உண்டு. அந்த குருவும் பாதிப்பு இருந்தால், குரு வலுப்பெறவில்லை என்றால் மட்டும்தான் தாய் இருக்காது, அது ஆதிபத்திய ரீதியாக. இது 8ஆம் இடத்திற்கு. இப்போ ராகு சூரியன் நினைவு இருக்கு. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ராகு சூரியனுடைய தொடர்பு இருக்கு. இப்பதான் தந்தையை பாதிக்கும். இந்த தனுஷிற்கு தான் தந்தையை பாதிக்கும். ராகு சூரியனுடைய இணைவு தந்தையை பாதிக்கும், அல்லது ஜாதகர வெளிநாடு தூரதேசங்கள்ல இருக்க செய்யும். தந்தையை விட்டு விலகி இருக்கணும், அல்லது தந்தையை இங்கு காரக பாவக ஆதிபத்திய விஷயங்களிலே பாதிக்கிறது. அப்ப தனுசு லக்னத்திற்கு ராகு சூரிய இணைவு தந்தையை கண்டிப்பாக பாதிக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஒண்ணு பிரிந்திருக்கிறார் அல்லது வேறு ஊர்களிலே இருக்கக்கூடிய நிலை. 13 டிகிரிக்கு மேல இருக்குன்னா தந்தையை பாதிக்கிறது இல்லை. தனுசு லக்னக்காரருக்கு 13 டிகிரி விலகி இருக்கு, அங்க ஒரு சுபர் இருக்கிறார், பாதிக்கிறது இல்லை. 13க்குள் அமர்ந்து வலுவாக இருந்தால் மட்டும் தனுசு லக்னத்துக்கு தந்தையை பாதிக்கிறது. மகர லக்னம், மகர லக்னத்திற்கு ராகு சந்திரனுடைய தொடர்பு இருக்கு. 7ஆம் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெறார், 8ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறார். ராகு சந்திர இணைவு மகர லக்னத்திற்கு ஏற்பட்டிருக்கு. துணைவர் அமைவதில் காலதாமதம், லேட்டா மேரேஜ். அப்படியே அமைஞ்சாலும் ஜாதகருக்கு வர துணைவர்கிட்ட பேச முடியறது இல்ல, கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், 2 பேருக்கும் எப்பொழுதுமே ஒரு வாக்குவாதங்கள் இந்த அமைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னா நல்ல தந்தை உண்டு.
புதன் நல்லா இருக்கிறாருன்னா, அதாவது செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னா நல்ல தாய் உண்டு, தாய் எல்லாம் பாதிக்கிறது இல்ல. மனம் அதுபோல் சுக்கிரன் வளர்த்து இருக்கிறாருன்னா நல்ல மனம் உண்டு, நல்ல தாய் உண்டு, செவ்வாய் சுக்கிரன் வளர்த்திருந்தா. ஆனால் 7ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தை ஜாதகருக்கு பிரச்சனைக்குள்ளாக்குது. பார்ட்னர் கிடைக்கிறது இல்ல. பார்ட்னர் கிடைச்சாலும் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கு. லேட்டா மேரேஜ் பண்ணா ஓகே, பிஃபோரா பண்ணா மறு திருமண அமைவுகளை இது கொடுத்து விடுகிறது. இப்ப மகர லக்னக்காரருக்கு ராகு சூரிய இணைவு நடக்குது. தந்தையை பாதிக்குமா? புதன் நல்லா இருக்கிறாரோ தந்தை நல்லா இருப்பார், தந்தையினால் எல்லாமே உண்டு. அது போல ராகு சூரியனுடைய இணைவு 8ஆம் தொடர்பை பெறுவதனால வெளிநாடு தூரதேச வாழ்க்கை அமைகள் அல்லது இந்த ராகு சூரிய தசாபுத்திகள் வரும்போது ஜாதகருக்கு நிர்வாகத்திறன்ல கொஞ்சம் குறைபாடுகளை கொடுக்கிறார், தலைமை பதவியில கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கிறார். அதுபோல 8ஆம் அதிபதியான சூரியனோடு இருப்பதனால பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல ஆதாயத்தை கொடுக்கிறார். அப்போது இந்த சூரிய தசையோ ராகு தசையோ வந்தா முடிவு எடுக்கிறதுல, தொழில் பண்றதுல பிரச்சனை. மற்றபடி இந்த ராகு சூரியனினால் ஜாதகருக்கு நல்ல முன்னேற்றங்கள் தான் கிடைக்குது. அவயோகியான சூரியனோடு இந்த ராகு பீடித்திருப்பது ஜாதகருக்கு யோகம் கொடுக்குது, யோக பலனை ஏற்படுத்தி கொடுக்குது மகர லக்னத்திற்கு. அப்போ தாய் தந்தையரை இங்க பாதிக்கிறதே கிடையாது மகர லக்னத்திற்கும். அதுபோல கும்ப லக்னத்துல கவனிச்சிருக்கிறீங்க, ராகு சந்திரனுடைய தொடர்பு இருக்கு. 6ஆம் அதிபதி சந்திரன், 7ஆம் அதிபதி சூரியன். இப்ப ராகு பிளஸ் சந்திரன் தொடர்பு இருக்குன்னா இங்கேயும் அது போல சுக்கிரன் வலுத்திருக்கிறாருன்னா தாய் தந்தை நல்லா இருப்பாங்க, புதன் வலுத்திருக்கிறாரா மனம் நல்லா இருக்கும். இந்த ராகு சந்திரனுடைய தொடர்புல இருக்கிறதுனால வெளிநாடு தூரதேச வேலை வாய்ப்புகளை முதல்ல கொடுக்குது. அல்லது ஜாதகருக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எப்பயுமே ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கிறது. ராகு சந்திர தொடர்புகள்ல இருக்கும்போது ஏதேனும் ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த தசைகள் வரும்பொழுது இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி இங்க மனதையும் பாதிக்கிறது இல்ல, தாயையும் பாதிக்கிறது இல்ல. ராகு சந்திரனுடைய இணைவினால் வேலை அதிகாரங்கள் நல்ல முறையில கிடைக்குது. வேலை அதிகாரங்கள் மட்டும்தான் ஜாதகருக்கு மைண்டா இருக்கு. எப்பொழுதுமே ஜாதகருக்கு வேலையை பற்றியோ ருணரோகங்களை பற்றின எதிரிகளை பற்றின சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இந்த ராகுச்சந்திரன் யோகமா செயல்படும் கும்பத்திற்கு. இப்ப ராகு சூரியன் அதே கான்செப்ட். ராகு சூரிய தொடர்பு வந்தா வரக்கூடிய பார்ட்னரோட கருத்து வேறுபாடு, காலதாமதமாக திருமணம் நடக்குது, பிஃபோரா நடந்தா மறு திருமணம் நடக்குது, விவகாரத்து போன்ற அமைகள் நடக்குது. அப்ப பார்ட்னர் ரீதியான விஷயங்களை இது பாதிச்சிருது. தந்தையை பாதிக்குதா? சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னா தாய் தந்தை நல்லா இருக்குது. ராகு சூரியனால தந்தையெல்லாம் பாதிக்கிறது இல்ல. 7ஆம் இடத்தின் வாயிலாக காரகத்தை ஜாதகருக்கு செலவுபடுத்துது. பார்ட்னரால பிரச்சனை, எப்பொழுதுமே பார்ட்னரோடு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், பார்ட்னர் அமையறதுல சிக்கல்களை கொடுக்குது. மீன லக்னத்திற்கு ராகு சந்திரன், ராகு சூரியன் எதை பாதிக்கிறது? ராகு சந்திரன் கண்டிப்பா மீன லக்னத்துல ஜனனித்தவருக்கு 5ஆம் ஆதிபத்தியம் பெறார், 6ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறார். இங்கு ஜாதகருக்கு மனதை பாதிக்குது. ராகு சந்திர தொலைவு மீன லக்னத்திற்கு ஏற்பட்டுருச்சுன்னா தசாவும் போது ஜாதகர் ஒரு நினைவுல சிக்கிக்கிறார், ஏதோ ஒரு எமோஷனல் சிக்கல சிக்கிறார். இங்க ராகுச்சந்திரன் பாதிக்கிறது, பூர்வீகத்தை விட்டு வெளியில அனுப்புது, பூர்வீகத்தினால் ஆதாயத்தை குறைக்கிறது, மனதை இங்கு பாதிக்குது. லக்னாதிபதி வலுத்திருக்கிறார்னா ஜாதகர் அந்த மன பாதிப்பிலிருந்து வெளியே வருவார். லக்னாதிபதி வலுனா எப்பயுமே ஜாதகருக்கு மனதுல ஒரு பதற்றம் இருக்கும், எப்பயுமே ஜாதகருக்கு ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்கும். ராகுச்சந்திரன் இங்கு மனதையும் பூர்வீகத்தையும் பாதிக்கிறார், குழந்தை சம்பந்தமான தொடர்புகளையும் பாதிக்கிறார். ஆனால் இந்த ராகுச்சந்திரன் 7 டிகிரிக்கு மேல இருந்து சுபர் பார்த்தா நல்லது பண்றார், 13 டிகிரிக்கு மேல இருந்தா அதை இணைவாவே எடுத்துக்க வேண்டாம். அப்படி ராகுச்சந்திரன் 7 டிகிரிக்குள்ள இருந்தா கண்டிப்பா மனம் பாதிக்குது. எப்ப பாதிக்குது? சந்திர தசையோ ராகு தசையோ செயல்பாட்டில் வரும்போது அதிகமாக பாதிக்கிறது. இயல்பாக ஜாதகருக்கு ஒரு படப்பட குணத்தை கொடுக்கிறது. ராகு சூரியன் 6ஆம் இடத்தோடு மீனத்திற்கு ராகு சூரியன் காம்பினேஷன் இருந்தா இங்க தாயை பாதிக்குமா? கண்டிப்பா கிடையாது. 4ஆம் ஆதிபத்தியமான புதன் வலுத்திருக்கிறவங்க நல்ல தாய் உண்டு, தாயினால் ஆதாயம். ஆனால் ஜாதகருக்கு ராகு சூரியன் எதிரிகளை எப்பொழுது கொடுத்துக்கிட்டு இருக்கும், அல்லது நோயை கொடுக்கும், கடன் 3இல் ஒரு பங்கை கொடுக்கிறார். நோய், எதிரி, கடன் இதிலேனும் ஒன்றை ஜாதகருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல பதவி அதிகாரங்களை கொடுக்குது. ருணரோகத்தில் 2 கிரகங்கள் ஆதிபத்தியம் வரும்பொழுது யோக பலன், எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல், அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடிய ஆற்றல், நல்ல வேலை, நல்ல பதவி அதிகாரம். 6லே ராகு சூரியனுக்கு அது யோகம். 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதியான செவ்வாய் வலுக்கிறார்னா நல்ல தந்தை உண்டு. ராகு சூரியன் தொடர்பு இருக்கு, தந்தையை உடனே பாதிச்சிருவானா? கண்டிப்பா கிடையாது. செவ்வாய் வலுத்தா யோகம். செவ்வாய் வலையில வந்துட்டார், அப்பதான் இந்த ராகு சூரியன் பிரச்சனைக்குள்ளாகுது. அப்பதான் ராகு சூரியன் தந்தை இல்லாத சூழலை இயல்பா ஏற்படுத்துது. அப்ப செவ்வாய் வலுத்தால் ஜாதகருக்கு தந்தைக்கு பிரச்சனை இல்லை, புதன் வலுத்தால் தாய்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மீன லக்னக்காரருக்கு ராகுச்சந்திர தொடர்பு ஏற்பட்டா மனம் பாதிக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல ராகு சூரியன், ராகு சந்திரன் எதை பாதிக்கும்ன்றத 12 லக்னத்திற்கும் பார்த்தோம். இந்த தகவல்ல தாய் தந்தையரை மெயினா யாருக்கு பாதிக்குது? மேஷ லக்னத்திற்கு தாயை பாதிக்குது இந்த நினைவு, தனுசு லக்னத்திற்கு தந்தையை பாதிக்கிறது, மீன லக்னத்திற்கு மனதை பாதிக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல 6ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறதுனால நோய் நிவர்த்தியா மீனத்திற்கு நோய் அமைவுகளையும் பாதிக்குது. அதனால எல்லா லக்னங்களுக்குமே இந்த ராகு சூரியன், ராகு சந்திரன்றதால தாய் தந்தை பாதிக்கும் என்பது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆதிபத்திய கிரகங்கள் வலுத்தால் இதுல நிவர்த்தி இருக்குன்றத உறுதிப்படுத்துறோம்.
ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க.